அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தக் லைஃப் பட வழக்கின் விசாரணை கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் தொடங்கியிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். எந்த மொழியும் இன்னொரு மொழியிலிருந்து பிறக்க முடியாது, அதற்கான ஆதாரம் எங்கே என இந்த வழக்கு விசாரணையின் போது நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். கமல்ஹாசன் இப்படி ஒரு சூழலை ஏற்படுத்திவிட்டு அதற்கு மன்னிப்பு கேட்க மாட்டேன் என கூறுவது எந்த வகையில் நியாயம் எனவும் நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறார். மதியழகன், வணக்கம். வழக்கு தொடர்பான விவரம். தக் லைஃப் படத்தினுடைய ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் சென்னையில் பேசிய நடிகர் கமல்ஹாசன் கன்னட மொழியிலிருந்துதான் தமிழ் மொழியிலிருந்துதான் கன்னடம் பிறந்தது என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். இதனை அடுத்து கமல்ஹாசன் இந்த தக் லைஃப் படத்தை கர்நாடகாவில் வெளியிட அனுமதிக்க மாட்டோம் என கர்நாடக திரைப்பட வர்த்தக சபை உத்தரவிட்டிருந்தது. அந்த இதனை எதிர்த்து ஒரு மனுவானது, அதாவது இதனை அடுத்து கர்நாடகாவில் படம் வெளியிடப்படுவதை உறுதி செய்ய வேண்டும், உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று கூறி கமல்ஹாசன் சார்பில் கர்நாடகா உயர்நீதிமன்றத்தில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு நீதிபதி நாகப்பிரசன்னா முன்பு இன்றைய தினம் விசாரணைக்கு வந்தது. இந்த விசாரணையானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. அப்பொழுது நீதிபதி பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். அதாவது, நாட்டில் ஒருவருடைய உணர்வுகளை காயப்படுத்துவதற்கு எந்த குடிமக்களுக்கும் உரிமை கிடையாது என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். அதாவது, ஒரு பிரபலமான நபர் இது போன்ற ஒரு கருத்தை தெரிவிக்கலாமா? எந்த மொழியும் இன்னொரு மொழியிலிருந்து பிறக்க முடியாது, அப்படி பிறந்தது என்றால் அதற்கான ஆதாரம் எங்கே என்ற ஒரு கேள்வியை நீதிபதி எழுப்பியிருக்கிறார். மேலும் தமிழினுடைய பேச்சுக்கு மன்னிப்பை தானே கர்நாடக மக்கள் கேட்கிறார்கள், வேற எதுவும் கேட்கவில்லையே. இது போன்ற ஒரு சூழலை கமல்ஹாசன் உருவாக்கிவிட்டு தற்பொழுது மன்னிப்பை கேட்க முடியாது என்றால் என்ன அர்த்தம் என்ற ஒரு கேள்வியையும் நீதிபதி எழுப்பியிருக்கிறார். கர்நாடக மக்களினுடைய உணர்வுகளை நீங்கள் குறைத்து மதிப்பிடுகிறீர்களா? அது மட்டும் இல்லாமல் தமிழ் மொழியிலிருந்துதான் கன்னடம் பிறந்தது என்ற ஒரு கருத்தை நீங்கள் எப்படி கூறுகிறீர்கள்? எதன் அடிப்படையில் கூறுகிறீர்கள்? நீங்கள் என்ன வரலாற்று ஆய்வாளரா அல்லது மொழி ஆராய்ச்சியாளரா என்ற ஒரு கருத்தை நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் இந்த போன்ற ஒரு கருத்தை எல்லாம் தெரிவித்துவிட்டு தற்பொழுது உங்களது இந்த வணிக நோக்கத்திற்காக, வணிக லாபத்துக்காக நீங்கள் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறீர்கள். அதாவது, இது போன்ற ஒரு பதற்றமான நிலையை நீங்கள் உருவாக்கிவிட்டு போலீஸ் பாதுகாப்பு வேண்டும் என்று நீங்கள் கேட்கிறீர்கள். ஆனால் நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு மன்னிப்பு என்பது அனைத்து பிரச்சனைகளையும் தற்பொழுது தீர்த்துவிடும் என்ற ஒரு கருத்தை நீதிபதி தெரிவித்திருக்கிறார். மேலும் சட்டப்படி உங்களது மனுவை நாங்கள் பரிசீலிக்கிறோம், ஆனால் உங்களினுடைய இந்த ஆட்டிடியூட், அதாவது உங்களினுடைய நடத்தை என்பது இந்த விவகாரத்தில் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டி இருக்கிறது என்ற ஒரு கருத்தை நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் நீங்கள் சொன்ன கருத்திற்கு உங்களால் மன்னிப்பு கேட்க முடியாதா என்ற ஒரு கருத்தை நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த விவகாரத்தில் கமல்ஹாசனுக்கு கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் ஆதரவு தெரிவித்திருந்தார். அதாவது, கமல்ஹாசனுடைய கருத்தை அரசியலாக்க வேண்டாம் என்ற ஒரு கருத்தை குறிப்பிட்டிருந்தார் கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார். அதற்கும் தற்பொழுது நீதிபதி தெரிவித்திருக்கிறார். அதாவது, இந்த விவகாரத்தில் சிவராஜ்குமாரினுடைய, அதாவது மன்னிக்கவும், டி.கே. சிவகுமார் இல்லை, சிவராஜ்குமார், அதாவது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்த சிவராஜ்குமார் கமல்ஹாசனுடைய கருத்தை ஆதரித்திருந்தார். இந்த விவகாரத்தில் சிவராஜ்குமாரினுடைய நிலைப்பாடு தம்மை கவலையடைய வைப்பதாகவும் நீதிபதியின் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும், அதாவது இது போன்ற ஒரு விவகாரத்தில் ஏற்கனவே ஒரு நபர் மன்னிப்பு கேட்டிருக்கும் பொழுது கமல்ஹாசன் மட்டும் ஏன் மன்னிப்பு கேட்க மறுக்கிறார் என்ற ஒரு கருத்தையும் நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். நீங்கள் உங்களது அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு கருத்தை தெரிவித்துவிட்டு மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று சொல்வது என்ன அர்த்தம் என்ற ஒரு கருத்தை குறிப்பிட்டிருக்கிறார். கமல்ஹாசன் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞரை பொறுத்தவரை, அதாவது இந்த பாதுகாப்பு வழங்க வேண்டும். மேலும் கமல்ஹாசனுடைய அந்த கருத்து என்பது யாரையும் காயப்படுத்தும் நோக்கம் இல்லை, அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதற்கு பதிலளித்த நீதிபதி, அதாவது நீங்கள் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்றால் உங்களுடைய படம் மட்டும் ஏன் கர்நாடகாவில் வெளியாக வேண்டும் என்ற ஒரு கேள்வியை எழுப்பி இருக்கிறார். மேலும், அதாவது கருத்து சுதந்திரம் என்பது ஒருவரினுடைய உணர்வுகளை காயப்படுத்தும் வகையில் இருக்கக்கூடாது. மேலும் நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள், இதற்கு பிறகு வேறு எந்த பிரச்சனையும் இந்த விவகாரத்தில் இருக்காது. நீங்கள் சில கோடிகளை கர்நாடகாவில் சம்பாதிக்க வேண்டும், அதையும் மனதில் கொள்ளுங்கள் என்ற ஒரு கருத்தை நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். இதனையடுத்து தொடர்ச்சியாக கமல்ஹாசன் சார்பில், அதாவது ராஜ்கமல் பிலிம் சார்பில் வாதங்களானது முன்வைக்கப்பட்டது. இதனையடுத்து நீதிபதியை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த வழக்கு, அதாவது இந்த படம் கர்நாடகாவில் வெளியிட
முடியாது என்ற ஒரு சூழலில் தற்பொழுது இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார். இதனையடுத்து நீதிபதியை பொறுத்தவரை இந்த விவகாரத்தில் இந்த படத்திற்கு பாதுகாப்பு வழங்குவதா என்பதா இல்லையா என்பது குறித்து விரிவான உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார். வழக்கு தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மதியழகன்.